الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து மண்ணை கொண்டு மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்ததற்கு பின்னால் இவனுக்கு தேவையான அனைத்தையும் எல்லா நேரத்திலும் செய்து கொடுக்கிறான். எவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த மனிதன் அத்தனை உபகாரங்களையும் செய்யக்கூடிய தனக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவனை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து மனிதனாக படைத்து அவனுக்கான சகலத்தையும் தந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், நமக்கு தேவையான சகல வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையுமே அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் நம்மிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது, இவைகளெல்லாம் செய்யக்கூடிய தனக்கு தன்னுடைய அடியான் மனிதன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட அந்த எதிர்பார்ப்பு என்பது உண்டு. யாராவது ஒருவருக்கு நாம் ஒரு உதவி செய்து விட்டோம் என்றால் நாம் அவரிடத்தில் இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம்? பிரதி உபகாரத்தை விட குறைந்தபட்சம் அவர் எனக்கு ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கணும். கஷ்டத்தில் இருந்தான், ஒரு சிரமத்தில் இருந்தான், தொழில் ரீதியாக அவன் முன்னேறுவதற்கு ஒரு பணத்தை கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு வழியில் ஒரு உதவி செய்தோ விட்டோம், அதன் மூலமாக அவன் ஒரு நல்ல நிலையை அடைந்து விட்டான், அல்லது அந்த வியாபாரத்தை அவன் நல்ல விதமாக முடித்து ஒரு நல்ல லாபம் பார்த்து விட்டான் என்றால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன ஆசைப்படுகிறோம் என்றால், அவன் எனக்கு நன்றியுள்ளவனாக இருக்கும். நான் அவனுக்கு உபகாரம் செய்திருக்கிறேன், ஒரு உதவி செய்திருக்கிறேன், அந்த உதவிக்கு அவன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நாமே ஆசைப்படுகிறோம் என்கிற பொழுது, நம்மை படைத்த அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா சகல வசதி வாய்ப்புகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வும் அந்த நன்றியை, அந்த உபகாரத்தை தான் அல்லாஹ் நம்மிடம் இருந்தும் எதிர்பார்க்கிறான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலேயும் நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்பதில்லை.
இவ்வளவு தேவைகளை நமக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவன் மீது ஏதாவது ஒரு விமர்சனங்களை வைத்துக் கொண்டு, ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை, சிரமங்களை முன்வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது அதை ஒரு குற்றமாக சுமத்தி கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பது இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான், லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தால்தான் என்னுடைய அருளை உங்களுக்கு நான் அதிகமாக ஆக்குவேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே இருந்து நாம் பெறக்கூடிய உபகாரங்கள் நமக்கு அதிகமாக ஆகும். அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிரமங்களை, ஏதாவது ஒரு கஷ்டங்களை முன்வைத்து அல்லாஹ் எனக்கு இந்த சிரமத்தை தந்து விட்டானே, அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டானே என்று நாம் புலம்பிக் கொண்டு இருந்தோம் என்றால் என்றைக்கும் அல்லாஹ்விடத்திலே இருந்து நாம் இன்னும் அதிகமான உபகாரங்களை பார்க்க முடியாது, பெற முடியாது. அல்லாஹ் அதைத்தான் திருக்குர்ஆனில் அழுத்தமாகவே சொல்லிவிட்டான். நீங்கள் நன்றியை எனக்கு நீங்கள் சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரங்களை இன்னும் அதிகமாக ஆக்குவேன், என்னுடைய அருள் உங்களின் மீது இன்னும் அதிகமாக ஆகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நாம் புலம்பிக் கொண்டு இருந்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நாம் நடந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஏராளமான உபகாரங்கள், அந்த உபகாரங்களை எல்லாம் கொஞ்சமும் நினைத்து பார்க்காமல் நாம் நன்றி கெட்டத்தனமாக அல்லாஹ்வுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் செல்வந்தனை பார்த்தார்கள். அந்த செல்வந்தன் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாத ஒரு நிலையில் இருந்தான். அவனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வெகுமதிகளை, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று விரும்பிய ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணக்காரனை அழைத்துக் கொண்டு ஒரு ஏழையை காண்பித்தார்கள். அழைத்து கொண்டு சென்று ஒரு ஏழையை காண்பித்தார்கள். அந்த ஏழையை காண்பித்து சொன்னார்கள் பணக்காரனிடத்திலே, அல்லாஹ் உன்னை அவனை போன்று ஏழையாக வைக்காமல் உன்னை பெரும் செல்வந்தனாக வைத்திருக்கிறானே, அதை நீ நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அதை நீ நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அந்த ஏழையை அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த ஏழையை அழைத்துக் கொண்டு ஒரு நோயாளியை காண்பித்தார்கள். ஒரு நோயாளியை காண்பித்து அந்த ஏழையிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை ஏழையாக வைத்திருக்கிறான் என்று நீ வருத்தப்படாதே, நோயாளி இல்லாமல் உன்னை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அல்லாஹ் உனக்கு நோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, அதை நீ நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று சொன்னார்கள். பிறகு அந்த நோயாளியை அழைத்துக் கொண்டு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காஃபிரை காண்பித்தார்கள், ஒரு இறை மறுப்பாளரை காண்பித்தார்கள். காண்பித்து சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை ஏழையாக ஒரு நோயாளியாக வைத்திருக்கிறான் என்று நீ வருத்தப்படாதே, கவலைப்படாதே. அந்த மனிதனை அல்லாஹ் அந்த மனிதனை குஃப்ருடைய நிலையில் வைத்திருக்கிறான். இஸ்லாம் என்கிற பெரும் பாக்கியம் இல்லாமல் குஃப்ருடைய நிலையில் ஒரு மனிதனை வாழ வைத்திருக்கிறானே, அந்த நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் இல்லையா, இதை நீ நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை நாம் எதற்காக வேண்டி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தரக்கூடிய அருள் பாக்கியங்கள், நமக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான்களாக நாம் வாழணும். நம்மை விட குறைந்தவர்கள் இந்த உலகத்திலே நிச்சயமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மை விட குறைந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு இருப்பதற்கு அல்லாஹ் வீட்டை தந்திருக்கிறான். வீடு இல்லாத எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய வீட்டிலே பஞ்சு மெத்தையிலே கட்டிலே நாம் படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கும் பிளாட்பாரத்திலே ரோட்டிலும் தெருவிலும் படுத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இல்லாமல் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறானே, அதற்காக வேண்டி நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? எத்தனையோ மனிதர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் காது கேளாதவர்களாக இருக்கிறார்கள்,
எத்தனையோ மனிதர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அந்த நிலை இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய உறுப்புகளை சீராக அமைத்து தந்திருக்கிறானே, அதை நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் யோசித்து பார்த்தாலும் அவர்களுக்கான ஒரு படிப்பினையாக அல்லாஹ் இன்னொரு மனிதனை உலகத்திலே வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார். நாம் எவ்வளவு தாழ்ந்து போய் யோசித்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்து போய் ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்தாலும் அதற்கு உதாரணமாக இன்னொரு மனிதனை அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ, மனிதர்களில் நமக்கு யாரெல்லாம் உதவிகள் செய்திருக்கிறார்களோ, உபகாரம் செய்திருக்கிறார்களோ, அவர்களை ஒருபொழுதும் நாம் மறக்க கூடாது. ஒருபுறம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும். அதே சமயம் அடியார்களில் நம்முடைய சக மனிதர்கள் நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ, அது நம்முடைய பெற்றோர்களிலிருந்து, நம்முடைய பிள்ளைகளிலிருந்து, நம்முடைய மனைவிமார்களிலிருந்து, நம்முடைய சகோதர சகோதரிகளிலிருந்து, நம்முடைய நண்பர்களிலிருந்து, ஏன் பிற சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஏதேனும் ஒரு சமயத்தில் நமக்கு உபகாரியாக இருந்திருந்தால், நமக்கு உதவிகள் செய்திருந்தால் அந்த உதவிகளையும் மறக்க கூடாது. அவர்களுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாகத்தான் இருக்கும். மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது, மார்க்கம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர் முடிந்ததற்கு பின்னால் 70 காஃபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை பற்றி அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக பேசுவதற்காக வேண்டி மக்காவாசிகள்ல இருந்து சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த கூட்டத்தில் வந்தவர்களில் முத்இம் இப்னு அதி என்பவர் மட்டும் இருந்திருந்தால், முத்இம் இப்னு அதி என்பவர் மட்டும் இவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்தால், இந்த 70 காபிர்களை விடுதலை செய்வது குறித்து என்னிடத்திலே பேசுவதற்காக வேண்டி வந்திருந்தால், நான் இவர்களிடத்திலே எந்த விதமான பிணைத்தொகையும் வாங்காமல், எந்த விதமான டிமாண்டும் வைக்காமல் நான் அத்தனை 70 கைதிகளையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. யார் இந்த முத்இம் இப்னு அதி? குஃப்ரிலேயே வாழ்ந்து மரணித்து போன ஒரு மனிதர், இறுதி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த மனிதர் மட்டும் இந்த 70 காஃபிர்களை கைதிகளுக்காக வேண்டி என்னிடத்திலே பரிந்துரை செய்திருந்தால், பரிந்து பேசியிருந்தால், எந்த ஒன்றும் நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன், 70 பேரை விடுதலை செய்திருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவாசிகள் மக்காவில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவாசிகள் ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் மக்காவை விட்டு ஒதுக்கி வைக்குதல் என்று தீர்மானம் போட்டார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஷுஅபே அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவாய், அந்த கணவாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலங்கள் மக்காவாசிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டு அங்கு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய அந்த தீர்மானம், அந்த உடன்படிக்கையை முத்இம் இப்னு அதி என்பவர் தான், ஒரு குஃப்ராக, ஒரு காஃபினுடைய நிலையில் இருந்த அந்த மனிதர் தான் காபாவிலே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கையை எடுத்து கிழித்து எறிந்து, இந்த உடன்படிக்கை இனிமேல் வேண்டாம், அவர்களும் மக்காவுக்குள் வந்து வாழட்டும் என்று சொல்லி முத்இம் இப்னு அதியினுடைய ஒரு செயலால் தான் மீண்டும் மக்காவிற்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் மக்காவுக்குள்ள வந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நினைவு கூர்ந்து அந்த ஒரு செயலுக்கான நன்றியாக, அந்த ஒரு செயலுக்கான நன்றியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர் மட்டும் பரிந்துரை செய்திருந்தால் 70 கைதிகளையும் எந்த விதமான பிணைத்தொகையும் இல்லாமல் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நன்றியுணர்வு.
நபியினுடைய நன்றியினுடைய குணம். அவர்கள் பிற சமூகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நேரம் ஒரு உபகாரம் செய்தார், ஒரு உதவி செய்தார், அவருடைய உபகாரத்தின் மூலமாக ஒரு ஆபத்தில் இருந்து ஒரு நல்ல நிலை என்பது ஏற்பட்டது. எனவே அதற்காக வேண்டி அவருக்கான நன்றியாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் அது. இதே ஒரு நன்றியினுடைய குணம்தான் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ஏதோ மனிதர்கள் உதவி செய்திருப்பார்கள். நிச்சயமாக ஒரு மனிதனின் உபகாரம் இல்லாமல் இன்னொரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுதல் என்பது சாத்தியமே இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியும். அது சில சமயங்கள் உறவுகளாக இருக்கலாம், சில சமயங்கள் நண்பர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எனவே நமக்கு உபகாரமாக இருப்பவர்கள், நமக்கு உதவியாக இருப்பவர்களை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு என்றும் நாம் நன்றியுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். இது நபியின் குணம், இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அழகிய குணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. வந்தாங்க, வந்து அவர்களுக்கு முன்னால் நின்று அழுதாங்க. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வஃபாத். அழுகிறார்கள். அழுததற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி குளிப்பாட்டுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த கற்பூரம் கலந்திருந்த தண்ணீர், அந்த தண்ணீருக்குள்ள போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் உள்ளே விட்டு சிறிது நேரமாக தண்ணீரை அப்படியே கொஞ்சம் அலம்பினார்கள். அதற்கு பிறகு கைகளை எடுத்து விட்டு இப்பொழுது போய் இந்த தண்ணீரை கொண்டு குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னாங்க. குளிப்பாட்டப்பட்டது. அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த ஆடையை கழட்டி கொடுத்து ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி இந்த ஆடை நீங்கள் கஃபனாக போடுங்கள் என்று சொன்னாங்க. கஃபனாக போடப்பட்டது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி கபரு குழி தோண்டக்கூடிய வேலையில் ரசூலுல்லாஹ்வே ஈடுபடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து கபரு குழி தோன்றாங்க. தோண்டியதற்கு பின்னால் கபருக்குள்ள கீழே இறங்கினாங்க. இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கபருக்குள் வைப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் கபருக்குள்ள படுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள்ள படுக்கிறாங்க. படுத்து அங்கும் இங்குமாக புரண்டுகிறார்கள். புரண்டதற்கு பின்னால் எழுந்தாங்க. எழுந்து வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கான கஃபனெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. அவர்களுக்காக வேண்டி முன் நின்று ஜனாசாவுடைய தொழுகை வைத்தார்கள். தொழுகை வைத்ததற்கு பின்னால் கபருளை அடக்குவதற்காக வேண்டி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவியோடு கபருக்குள்ள உள்ளே இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உடலை வாங்கி ரசூலுல்லாஹ்வே கபருக்குள்ள உள்ள வைக்கிறாங்க. உள்ள வைத்ததற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவங்க சொர்க்கத்திற்கு செல்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு நாங்கள் என்றுமில்லாத ஒரு காட்சியை உங்கள்கிட்ட பார்த்தோம். என்ன? நீங்கள் யாருடைய ஜனாசாவிலும் இவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு நீங்கள் கலந்து கொண்டதாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இவர்களுடைய ஜனாசாவில் நீங்கள் அவருடைய தண்ணீருக்குள்ள கையை விட்டு நீங்கள் அலம்பி தண்ணீரை கொடுத்து குளிப்பாட்ட சொல்றீங்க. உங்களுடைய ஆடையை கொடுத்து கஃபனணியை சொல்லுகிறீர்கள். கபரு நீங்களே தோன்றீங்க. தோன்றியதற்கு பின்னால் கபருக்குள்ளே நீங்கள் படுத்து எழுந்திருக்கிறீர்கள். ஜனாசா தொழுகை நீங்களே நடத்துகிறீர்கள். ஜனாசாவை வாங்கி நீங்களே கபருக்குள் வைக்கவும் செய்கிறீர்கள். இவ்வளவு தூரம் நீங்கள் இவர்களுக்காக வேண்டி மெனக்கெடுப்பதற்கு காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அபூ தாலிப் அவர்களுக்கு பின்னால் என் மீது அதிக பாசம் உள்ளவர்கள் இவர்கள்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை.
அபூ தாலிப் அவர்களுக்கு பின்னால் என் மீது, என்னுடைய உடலின் மீதும், எனக்கான அனைத்து விதமான பாதுகாப்பின் மீதும் அதிகமாக பாசமுள்ளவர்கள், என்னை பராமரித்தவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். சில நாட்கள் அவர்கள் பசியோடு இருந்து எனக்கு உணவு தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் பசியோடு இருந்து எனக்கு உணவு தந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒரு நன்றி, அந்த நன்றிக்காக வேண்டித்தான் எந்த விதத்திலும் அல்லாஹ் இவர்களை தண்டித்து விடக் கூடாது என்பதற்குத்தான் நான் இத்தனை நிலைகளையும் நான் செய்தேன். அவர்கள் பெரும்வாழ்வு வாழ வேண்டும், அவர்கள் சொர்க்க வாழ்வு வாழ வேண்டும், எந்த விதத்திலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இத்தனை செயல்களும் செய்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் ஒரு மனிதர் செய்த உபகாரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நாம் கொஞ்சம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே உபகாரிகளாக நாம் இருக்கணும். நமக்கு ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு உபகாரியாகத்தான் இருக்கிறான், உதவி செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அந்த உதவிக்கு எல்லா சமயத்திலும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, நன்றி புரிந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். உலகத்தில் அப்படி ஒரு வார்த்தை எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, எனக்கு யாரெல்லாம் நன்றி செலுத்தினார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு மனிதனை தவிர, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அவங்க எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரம், அவர்கள் எனக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உதவிகளுக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியல. மற்ற எல்லா மனிதர்களுக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர், பிடித்தமான ஒரு இடம் மக்கா. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். அதற்கு இணையாக உலகத்துல எதையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதனால்தான் மக்காவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி ஊரை விட்டு வெளியில போகும்படி செய்த பொழுதும் கூட மக்காவினுடைய எல்லையில வந்து நின்று கொண்டு அந்த ஊரை பார்த்து பேசினாங்க. ஊரை ஒரு உணர்வோடு, ஊரை பார்த்து ஒரு உணர்வோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினாங்க. நீ எனக்கு பிடித்தமான ஊர், நீ கஅபாவை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர், உன்னை விட நான் எதையும் உயர்வாக பார்க்கல. ஆனால் இந்த மக்கள் என்னை மட்டும் துரத்தாமல் இருந்தால் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து அவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒரு பிடித்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரை விட்டுட்டு என் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பெற்றார்கள். ஏன் அங்கு அடக்கம் பெற்றார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு காரணம் இதுதான். என்ன காரணம்? ஏன் ரசூலுல்லாஹ் மதீனாவில் அடங்கினாங்க? அவங்க அறிவிப்பு செய்திருக்கலாமே, என்னை நீங்கள் மக்காவிலே அடக்குங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. சஹாபாக்கள் செய்யாமலா இருக்க போகிறார்கள்? நிச்சயமாக செய்திருப்பார்கள். ஏன் செய்யவில்லை? ஒரே ஒரு காரணம். பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? மதீனாவாசிகளுக்கு நன்றியாக இருக்கணும் என்கிற ஒரு காரணம். ஏனென்றால் ஊரை விட்டு துரத்திய பொழுது வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை மிக அன்போடும் அரவணைப்போடும் அழைத்தவர்கள் மதீனாவாசிகள். அவங்களுக்கு ஒரு நன்றியாக இருக்கணும். அவங்க கூப்பிட்டு அவருடைய அழைப்பின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ள சென்றாங்க. 10 ஆண்டு காலங்கள் எல்லா விதமான பாதுகாப்பும், எல்லா விதமான அரவணைப்பும். அவர்கள் ரசூலுல்லாஹ்வை மட்டும் இல்லை, வந்த அத்தனை முஹாஜிர்களையும் அரவணைத்தார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும், எல்லா விதமான ஒத்தாசைகளையும் செய்தார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு நன்றியாக, அவர்களுக்கான ஒரு பிரதி உபகாரமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கபர் மதீனாவிலேயே இருக்கட்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.
அவங்களுக்கான உபகாரமாக, ஒரு நன்றியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவர்கள் உபகாரம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள். இது நபியினுடைய இயற்கை குணம். அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவான், அப்படி செய்து விடுவார்கள். முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இறந்து போயிட்டான், வஃபாத் ஆகிவிட்டான். அவர்களுடைய மகன், அவர் பெயரும் அப்துல்லா தான். அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு சஹாபி. அவர் முனாஃபிக் அல்ல, ஒரு நல்ல மனிதர், ஒரு சஹாபி. அவர் முனாஃபிக் என்பது சஹாபாக்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவருடைய தந்தை இறந்ததற்கு பின்னால் அவர் வர்றார், மகன் வர்றார், வந்து ரசூலுல்லாஹ்விட்ட சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க, என்னுடைய தந்தை இறந்து போய்விட்டார், அவருக்காக வேண்டி நீங்கள் 2 உபகாரம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன், 2 உதவிகள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னன்னு? ஒன்று, உங்களுடைய மேனியில் பட்ட ஆடை என்னுடைய தந்தைக்கு கஃபனாக இருக்கும். நீங்கள் அணிந்திருந்த ஆடை என்னுடைய தந்தைக்கு கஃபனாக வர வேண்டும். இரண்டாவது, என்னுடைய தந்தையினுடைய ஜனாசா தொழுகையை நீங்க தான் தொழுகு வைக்கணும். அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை கொடுத்தாங்க, கொடுத்து இதை போய் கஃபனாக போட்டுருங்க, மற்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள், நான் வந்து தொழுக வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் நடந்தது. நடந்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைப்பதற்காக வேண்டி, ஜனாசாவுடைய தொழுக வைக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடையில வந்து தடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை. யா ரசூலல்லாஹ், யாருக்கு போய் நீங்க தொழுக வைக்க போறீங்க? அவர் முனாஃபிக், உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அவர் முனாஃபிக் என்று. அவருக்கு போய் நீங்கள் ஏன் ஜனாசா தொழுக வைக்க போறீங்க? போகாதீர்கள், செய்யாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடையையும் மீறி போய் தொழுக வைக்கிறார்கள். இது நடந்து முடிந்தது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தார்கள்? ஏன் தங்களுடைய ஆடை அவருக்கு உபகாரமாக கொடுத்தார்கள்? ஆய்வாளர்கள் காரணம் சொல்றாங்க. ஏன் ஒரு முனாஃபிக் என்று தெரிந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை செய்தார்கள்? காரணம் என்ன தெரியுமா? பத்ருடைய போர்ல 70 நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அப்பாஸ் ரலியல்லாஹு அப்பொழுது இஸ்லாத்தை தழுவல, அதனால் முஸ்லிம்களால் கைதியாக அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபியினுடைய குடும்பம், நபியினுடைய தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர், நபியினுடைய சச்சா. எனவே உடன் பிறந்தவர், நபியினுடைய தந்தையோடு உடன் பிறந்தவர், நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்பொழுது கடுமையான குளிரினுடைய நேரம், ஒவ்வொருவர்களும் கைதிகளுக்கு போர்வை கொடுத்தாங்க. போர்வை கொடுத்து அவருடைய குளிரில் இருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆடை இல்லை, கொடுப்பதற்கு ஆடை இல்லை. இரவினுடைய நேரத்தில் முனங்கல் சப்தம் கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக தூக்கம் இல்லாமல் யாரோ ஒரு கைதி முணங்கிக் கொண்டிருக்கிறார், யார் என்று பாருங்கள் என்று சொல்லி சஹாபாக்களை அனுப்பி வைக்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முனங்கல் சப்தம். ஏன் முணங்குகிறார்கள்? குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான குளிர் தாங்க முடியாமல் அவருடைய முனங்கல் சப்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஆடை கொடுங்கள். எந்த ஆடையும் இல்லை என்று வருகிற பொழுது இறுதியாக அவருக்கு ஆடை தரக்கூடியவர் யார் தெரியுமா? இந்த முனாஃபிக்கீனின் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உபை தன்னுடைய ஆடையை கொடுக்கிறார். யாருக்கு? நபியினுடைய சச்சாவுக்கு ஆடை கொடுத்து அவர் அணிவிப்பதற்காக வேண்டிய ஆடை கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய ஆடை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொருத்தமாகவும் சரியாகவும் இருந்தது. அந்த ஒரு நன்றிக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அவருடைய ஜனாசாவிற்கு தங்களின் ஆடையை கழட்டி கொடுத்தார்கள். வரலாறு சொல்லுகிறது. இவ்வளவு துல்லியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்தார்கள்.
அப்துல்லா இப்னு உபைக்கு தொழுக வைத்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதற்கு பிறகு திருக்குர்ஆன்ல வசனம் இறக்கி வைத்தான், இதற்கு பிறகு எந்த முனாஃபிக்குக்கும் நீங்க போய் தொழுக வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவு. அதற்கு பிறகு அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்தான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறார்களோ, நன்றியுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரதி உபகாரம் செய்து விட்டார்கள். ஒரு மனிதர் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டு துஆ செய்து கொண்டிருந்தார். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல் துஆ செஞ்சிட்டு இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவங்க, என்னப்பா இப்படி துஆ செஞ்சிட்டு இருக்கிற, என்னை குறைந்தவர்களில் ஒருவனாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். என்னை குறைந்தவர்களில் ஒருவனாக ஆக்கு என்று துஆ செஞ்சிட்டு இருந்தார். என்னை இப்படி துஆ செய்து கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் இப்படி துஆ செய்யறேன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர் என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய அடியார்களில் குறைந்தவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குறைந்தவர்கள் தான் எனக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அந்த குறைந்தவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கு என்று நான் துஆ செய்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த செய்தி. அதை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, குல்லுன் நாஸி அலமு மின் உமர், மனிதர்கள் எல்லாம் உமரை விட ரொம்ப அறிவாளியாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. அவருடைய அறிவினுடைய நுட்பத்தை பார்த்து அவரை பாராட்டும் விதமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, மனிதர்கள் நம்மை விட பெரிய அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். எவ்வளவு துல்லியமாக அந்த ஒரு ஆயத்தை எடுத்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், குறைந்தவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள் என்று. எனவே என்னை குறைந்தவர்களில் ஒருவனாக நீ ஆக்கு என்று அந்த மனிதர் துஆ செய்கிறார் என்று அதை பாராட்டும் விதமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பவர்கள் குறைந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு மட்டுமில்ல, மனிதர்களில் நாமும் அடுத்தவர்களுக்கு, நம்மில் இருக்கக்கூடியவர்களும் நாமும் எப்படி இருக்கிறோம் என்றால் குறைந்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உபகாரிகளாக இருக்கிறோம். நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது உபகாரங்கள் செய்திருந்தால், உதவிகள் யாராவது செய்திருந்தால், அவர்களுக்கு பிரதி உபகாரம் என்பது நம்மில் மிக மிக குறைந்தவர்கள் தான் பிரதி உபகாரம் செய்கிறோம். அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு கஷ்டத்துல ஒருவர் இருந்திருப்பாரு, ஏதோ ஒரு சமயத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, உதவி செய்திருப்பார்கள், ஒரு பணத்தை கொடுத்து அல்லது ஏதோ ஒரு வழியில் ஒரு வார்த்தையின் மூலமாகவோ ஏதோ ஒரு உபகாரம் செய்திருப்பார். அதன் மூலமாக ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார். வந்ததுக்கு பின்னாடி தனக்கு உபகாரம் செய்தவர்களை மறந்து விடுகிறார்கள். மனிதர்களுடைய யதார்த்தமான நிலைகள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நன்றி கட்ட தனம் என்பது ஒருபொழுதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, உதவிகள் புரிந்தார்களோ, அவர்களை நம் வாழ்க்கை உள்ளவரை அவர்களை மறக்காமல் அவர்களுக்கான பிரதி உபகாரியாக என்றுமே நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் நமக்கு அதைத்தான் பாடமாக சொல்லுகிறது. அதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களுக்கு உபகாரியாக வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.